ஒரு சர்க்கஸ்ல ஒரு சிங்கம் இருந்தது. அதன் பெயர் வீரன். அது ஒரு காலத்தில் காட்டின் ராஜா. ஆனா இப்போ ஒரு சிறிய கூண்டுல இருக்கு. ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஒரு ட்ரெய்னர் வந்து கமாண்ட் கொடுப்பான். உட்காரு, எழுந்திரு, ஜம்ப். சிங்கம் அதையே செய்தது. மக்கள் கைத்தட்டினார்கள். ஒரு நாள் ஒரு சிறிய ஆடு அந்த சர்க்கஸுக்கு கொண்டு வரப்பட்டது. அது பயந்து கொண்டே இருந்தது. அது சிங்கத்தை பார்த்ததும் நடுங்கியது. நீ சிங்கம்தானே, ஏன் இங்கே இருக்கிறே? அது கேட்டது. சிங்கம் அமைதியாக சொன்னது. நான் சிங்கம்தான், நான் இங்கேதான் வாழ்கிறேன். ஆடு குழம்பியது. நீ ராஜா இல்லையா? சிங்கம் சிரித்தது. அது பழைய கதை. அடுத்த நாள் ஒரு விபத்து. கூண்டு கதவுகள் எல்லாம் திறந்துவிடப்பட்டது. சிங்கம் வெளியே வர முடியும். அனைத்து விலங்குகளும் ஓடின. ஆடு கத்தினது. ஓடு, நீ சுதந்திரமாயிருக்கலாம். ஆனா சிங்கம் அங்கேயே நின்றது. அது வெளியே பார்த்து, பெரிய உலகம், சுதந்திரம். ஆனா அது ஒரு அடியும் எடுத்து வைக்கவில்லை. அது மெதுவாக திரும்பி மீண்டும் கூண்டுக்குள் போய்த்தானே உட்கார்ந்தது. ஆடு அதிர்ச்சியடைந்தது. ஏன், நீ சுதந்திரமாயிருக்கலாம். சிங்கம் மெதுவாக சொன்னது. நான் சிங்கம் என்பதை மறந்துட்டேன். அந்த ஒரு வரி அமைதியை கிழித்தது. நாட்கள் கழிந்தது. ஆடு சிங்கத்தை பார்த்து கேட்டது. நீ யார்? சிங்கம் அமைதியாக இருந்தது. அது தினமும் சிங்கத்தை பார்க்கும்போதெல்லாம் இதே கேள்வியை கேட்கும். நீ யார், நீ யார்? ஒரு நாள் சிங்கம் கோபமாய் எழுந்தது. நான் யார் தெரியுமா? அது முழக்கமிட்டது. அந்த முழக்கம் சர்க்கஸ் முழுக்க அதிர்ந்தது. எல்லாரும் பயந்தார்கள். முதல் முறையாக அது தன்னுடைய சத்தத்தை மீண்டும் கேட்டது. அந்த நொடியில் அது நினைவுக்கு வந்தது. நான் ராஜா. அந்த நாள் கூண்டு கதவு திறந்திருந்தது. இந்த முறை அது திரும்பி போகவில்லை. அது மெதுவாக வெளியே நடந்தது. பிறகு ஓடியது. பிறகு முழு சக்தியுடன் கர்ஜித்தது. அந்த இடம் முழுக்க அதிர்ந்தது. மீண்டும் சிங்கம் காட்டிற்குள் விடப்பட்டது. சில நேரங்களில் சூழ்நிலைகள் உன்னை யார் என்று மறக்கச் செய்கின்றன. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீ பலவீனமானவனல்ல. நீ யார் என்று மறந்துவிட்டாய். Don't forget to subscribe for more.